ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு சின்ன ட்ரை தான். இன்றைக்கி நம்ம சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். போஸுக்கு இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சிருது. ஆனால் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்விஸ்ட்டே இருக்குது. என்னென்னா, கல்யாண பொண்ணு வந்து கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்டே அவங்களோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு, அப்பா இன்றைக்கி என்னென்ன சீரெலாம் எனக்கு கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வரதட்சணையாக கொண்டு வந்தீங்க, எனக்கு எவ்வளோ பவுனாக, அப்புறமா அந்த காரோட கீ எங்கே இருக்குது, மொத்தமாக டோட்டலாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. போஸோட அம்மாவும் தங்கச்சியும் தான் ரொம்ப ஷாக். இதிலேயே எதுக்குமா அப்படி சொல்கிறேன்னு உடனே அவங்க அம்மா வந்து சடனாக பேசினதுக்கப்புறம், நான் வந்து புதிய மாற்றத்தை கொண்டு வர போகிறேன். கல்யாணத்துக்காக தானே இவ்வளோ நகையும் சீரும். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிகிறதுக்கு வரைக்கும் தான் அது வந்து பொண்ணுக்கிட்ட. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து அவங்களோட அப்பா அம்மா கிட்ட கொடுத்துடலாம். என்ன நீங்கள் அதுக்காக தானே கல்யாணம் பண்ணீங்க, எதுவுமே எனக்கு தேவையில்லை. நானாக எப்போ எனக்கு வேணும்னு சொல்கிறேனோ அப்போ நீங்கள் கொண்டு வந்தால் போதும்ப்பா, நீங்கள் அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வந்து எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. போஸுக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்னடா இப்படி சொல்கிறாரே அப்படின்னோடனே ஈஸ்வரியெல்லாம் அப்படியே பயங்கரமாக முழிச்சிட்டு நிற்காங்க. ஆஹா, நம்ம அவ்வளோ நகையும் போச்சே, வரதட்சணை போச்சே, காரு போச்சு, கோடி ரூபாய் எல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம தாமரையும் தாமரையோட அம்மாவும் ரொம்ப ஹாப்பி. குமுத ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ராஜாங்கத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறாங்க. நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், நீங்கள் அது எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா அம்மாவும் சம்மதம்னு சொல்லிடுறாங்க. நானாக தேவைப்பட்டு எனக்கு வேணும்னு கேட்டால் மட்டும் என் வரதட்சணை கொடுங்க, அது வரைக்கும் நீங்கள் கொண்டுட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜாங்கமும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. உன்னை கல்யாணம் முடிக்கும்போது ரொம்ப சின்ன பொண்ணாக பார்த்தேம்மா, நீ இப்போ வீரமங்கைய பல சாதனைகள் நீ புரிஞ்சிருக்க, என்னோட உயிரையே நீ தனியால் நின்று காப்பாற்றிருக்க, உனக்கு ரொம்ப நன்றிம்மா, எப்போவுமே உன்னை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்கிறாங்க. நம்ம அப்பத்தாவும் ரொம்ப ஹாப்பி ஆகிருந்தாங்க. கல்யாண பொண்ணு வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மா எல்லா சீர்வரிசை தட்டையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு எல்லாரையும் எடுத்துகிட்டு போங்கன்னு எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சேது வீட்டுக்கு போய் தமிழ்ச்செல்விக்கு நன்றி சொல்கிற மாதிரி நினச்சி பார்க்காங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு காத்திருந்து பார்க்கலாம். மொத்தத்தில் ஈஸ்வரியோட ஆசை எதுவும் நடக்கலை.